Hello everyone. Today video la vandu cards la vandu how to play donkey பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியண்டான கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம க்ளோவர் சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு ஆர்டர், இதான் ஆர்டர் வந்து பார்த்துக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து வந்துட்டு ஜே கே கியூ ஏ. ஓகே, ஜே வந்துட்டு ஜெக், கே அண்டா கிங், சாரி கிங் வந்துட்டு இங்கே இருக்கும். ஓகே சாரி ரைட். ஜே அண்டா ஜெக், குயின், கிங், ஏஷ், ஏண்டா வந்துட்டு ஏஷ். ரைட்டா, இது வந்துட்டு இதில் எது ஆக பெருசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷ் தான். ஓகே, அடுத்தது கிங், அடுத்தது குயின். ஸோ இதான் ஆர்டர். சரி, ஓகே. எல்லா கார்ட்ஸ்லேயும் வந்துட்டு மற்ற வேரியண்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது டைமண்ட். ஸோ அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆர்டர். ஓகே, ஜெக், குயின், கே, ஏஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்ட்ஸை நல்லா ஷஃபிள் பண்ணுங்க. உங்களுக்கு முடியுமான அளவு வந்துட்டு நல்லா ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கோங்க கார்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எத்தனை பிளேயர் விளையாட போகிறீங்களோ அத்தனை பேருக்கும் கார்ட்ஸை பிரித்து கொடுங்க. ஓகே, நான் இப்போ 3 பேருக்கு பிரிக்கேன். ரைட், இப்போ நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் கார்டு வந்துட்டு இன்னைக்கு தான் போடுபட்டிருக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் கார்டு போகிற ஆக்கள் தான் ஃபஸ்ட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்த கார்ட்ஸை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு விரும்பின ஏதாவது ஒன்றை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறேன். ஓகே, நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூ ஹார்ட்டை போடுறேன். ஓகேயா, ஸோ கியூ ஹார்ட். அடுத்து நம்மளோட வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் தான் மேட்ச் அப்படியோ தொடர்ந்து போகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேயர், இந்த பிளேயரை வந்துட்டு கார்ட்ஸ். ஓகே, நான் இதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ அடுத்த பிளேயர் வந்துட்டு ஹார்ட்டில் வந்துட்டு என்ன கொண்டு தேடணும். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட்டில் வந்துட்டு ஏஷ் இருக்கு. ஓகே, ஹார்ட் ஏஷை வந்துட்டு இவர் போகிறார். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பிளேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை காட்டுறார். அவர் வந்துட்டு ஹார்ட்டில் என்ன இருக்குன்னு அவர் தேடணும். ஸோ ஹார்ட்டில் வந்துட்டு அவர்கிட்ட பெரிசி, அதாவது நான் பெரிசை தான் ஃபஸ்ட்டு போட்டு முடிக்கணும். ஓகே, ஸோ ஹார்ட்டில் ஜே இருக்கு. ஓகே, இப்போ போட்டாச்சு, 3 பிளேயரும் போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயினில் ஏஷ், கியூ, ஜே. ஸோ 3 பிளேயருங்கிறதால இது 3 காட்டும். ஓகே, இப்போ இந்த 3 காட்டும் வெயிட். ஓகே, இந்த 3 காட்டையும் நாம் வேறையாக எடுத்து வச்சுக்கணும். இது வந்துட்டு களி போட்டு போன காட் மெஜ் அவுட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷ் போட்ட யார், அதான் இருக்கிறது பெருசி வந்துட்டு. ஓகே, ஏஷ் போட்ட வந்துட்டு இந்த பிளேயர் வந்துட்டு இவர். ஸோ இப்போ இவர் ரிட்டர்ன். ஸோ இவர் வந்துட்டு அடுத்ததாக அவருக்கு பிடிச்சது அவர் போடுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் இருக்கு. ஸோ இவர் டைமண்ட் ஏஷை போடுறாரு. ஓகே, ஸோ அடுத்த பிளேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்டை வந்துட்டு அவரைக்குள்ள அவர் தேடும். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கே இருக்கு. ஓகே, இப்போ டைமண்ட் கே அவர் போடுவார். நெக்ஸ்ட் வந்துட்டு என் ரிட்டர்ன். ஸோ நானும் டைமண்டை பார்க்கணும், டைமண்ட் தான் போடணும். ஓகே, டைமண்ட் கியூ இருக்கு என்கிட்ட வந்துட்டு. ஓகே, போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷ் போட்ட வந்துட்டு இந்த பிளேயர். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு மறுபடியும் போடணும். ஸோ கூட எது போகிறாங்களோ அவர் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஓகே, இப்போ வந்துட்டு இவர் ரிட்டர்ன். இவர் வந்துட்டு இப்போ 5 ஹார்ட்டை போடுறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. அடுத்து இந்த பிளேயர் வந்துட்டு 10 ஹார்ட். ஓகே, 10 ஹார்ட்டில் 10 தான் இருக்கு. ஓகே, 10 ஃபஸ்ட்டு போடுறாரு. இப்போ வந்துட்டு என் ரிட்டர்ன். ஸோ நானும் வந்துட்டு ஹார்ட்டை தர்றேன். ஹார்ட் ரைட். ஹார்ட்டில் வந்துட்டு என்கிட்ட 7 தான் மேக்ஸிமம் இருக்கு. ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹார்ட்டில் வந்துட்டு என்கிட்ட 7 தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் போட்டு காட்டை கழிக்கும். ஓகே, ரைட். இப்போ வந்துட்டு இந்த கார்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் 10 ஹார்ட் போட்டிக்காரு. ஸோ இந்த பிளேயரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார். மறுபடியும் வந்துட்டு பிளேயர் வந்துட்டு 8 ஹார்ட்டை போடுறாரு. ஓகே, ஸோ இப்போ என் ரிட்டர்ன். ஸோ நான் வந்துட்டு ஹார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 6 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஓகே ரைட், நான் 6 போனேன். இவர் இந்த பிளேயர் வந்துட்டு ஹார்ட்டில் 2 போட்டேன். ஸோ இப்போ இந்த பிளேயராக வந்துட்டு ஃபர்ஸ்ட்
ஓகே. இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, ஓகே கழிஞ்சாச்சு. ஓகே, இந்த கார்ட்ஸை வந்துட்டு கழிச்சாச்சு நான். ஓகே, இப்போ ரைட். இந்த பிளேயர் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னு இவருக்கும் அந்த பிளேயருக்கும் தெரியும், அந்த பிளேயருக்கும் தெரியும். ஸோ இதை வந்துட்டு ஆள்கால் காட்டக்கூடாது. ஓகே, நாம் தனித்தனியாக வச்சு செப்பரேட்டாக வச்சு தான் இதை பார்த்து விளையாடணும். ரைட். இப்போ இந்த பிளேயர் வந்துட்டு ஹார்ட்டில் மறுபடியும் ஹார்ட்டில் போடுறாரு. ஸோ இப்போ இந்த டர்ன் இப்போ நான் வந்துட்டு இங்கே ஹார்ட் வந்துட்டு என்கிட்ட இல்லை. ஸோ என்கிட்ட இல்லாட்டி உங்களுக்கு விரும்பின காட்டால் வந்துட்டு அவருக்கு அட்டாக் பண்ணலாம். ஸோ வெட்டு கொடுக்குறேன், அவரை வந்துட்டு அட்டாக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு இல்லை, நான் வந்துட்டு இப்போ க்ளோவர் 10ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு போட்டாச்சு, இவரை இப்போ அட்டாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்டு வந்துட்டு இங்கே போகாது, களிப்பட்டதாக போகாது. ஸோ இந்த கார்டை அவர் என்ன செய்வார், எடுத்து வச்சுக்குவார். ஓகே, எடுத்து அவரோட சேர்த்து வச்சுக்கணும். ஸோ மறுபடியும் அவர் டர்ன் தான். ஸோ அவரான அட்டாக் வாங்கினால் ஸோ இப்போ மறுபடியும் அவர் இப்போ என்கிட்ட வந்துட்டு ஹார்ட் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஸோ இப்போ அவர் வந்துட்டு டைமண்ட் 9 போகிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என் டர்ன். ஸோ நான் அதுக்கு டைமண்ட் 10 போகிறேன். ஸோ பிளேயர் அடுத்த பிளேயர் வந்துட்டு டைமண்ட் 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 டைமண்ட். இப்போ வந்து இந்த பிளேயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்துட்டு 1 தான் இருக்கு, அதாவது வந்துட்டு 5 டைமண்ட் தான் இருக்கு. ஸோ அவரும் போட்டார். சரியா, ரைட். இந்த கார்டெல்லாம் இப்போ வந்துட்டு கழிஞ்சிட்டு இப்போ 10 போட்டது நான் தான். ஓகே, எந்த டர்ன் தான் ஃபர்ஸ்ட். நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் என்கிட்ட இருக்கிற டைமண்ட் ஜே போகிறேன். ஓகே, இப்போ இந்த டைமில் வந்துட்டு இந்த பிளேயர்கிட்ட டைமண்ட் இல்லை. ஸோ இவர் அவரை விரும்பின கார்டால் வந்துட்டு எனக்கு என்ன அட்டாக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் மெயின் என்னென்னா அட்டாக் பண்ணக்கூடாது, எதில் நல்ல பெருசாக இருக்கும் அந்த கார்டை தான் அட்டாக்ல கொடுக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஏஸில் க்ளோவர் இருக்கு. ரைட், அடுத்து இந்த ஏஸ் மிஜிக்கார் இவர். ஓகே, ஸோ இவர் வந்துட்டு க்ளோவர் ஏஸால் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாரு எனக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இவர் அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கார்டு எடுத்து நான் இங்கே வைக்கிறேன்ல, ஸோ எனக்கு தான் இந்த கார்டு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்த டர்ன் தான். ஸோ இப்படியா வந்துட்டு என்ன செய்யணும்னா ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸை வந்துட்டு நம்ம கழிச்சு போட்டோன்னா தான் இப்படி அட்டாக் பண்ணுறதுக்குரிய சான்ஸ் வரும். ஸோ இப்படி அட்டாக் பண்ணி இப்போ ஃபைனலாக வந்துட்டு இவர் வந்துட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற எல்லா கார்ட்ஸும் இப்போ கழிஞ்சிட்டு வச்சுக்கோங்க. சரியா, ஸோ எல்லா கார்ட்ஸும் போயிடுச்சு. இப்போ என்னைக்கும் இவருக்கும் தான் வச்சிருக்கு. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு எனக்கும் இந்த பிளேயருக்கு தான் மேட்ச். ஸோ இதே மாதிரி நாங்கள் விளையாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளேயர் டேக்கர் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே மற்ற கார்டெல்லாம் கழிஞ்சிட்டு வைங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஒப்போனண்ட்டை வந்துட்டு 3 ஹார்ட்டும் 4 ஹார்ட்டும் தான் இருக்கு. ஸோ என்கிட்ட வந்துட்டு ஹார்ட் இல்லை. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அவர் டர்ன் தான், அவர் டர்ன் அவரை கார்ட் போடணும். ஸோ அவர் வந்துட்டு 4 ஹார்ட்டை போடான்னு வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட ஹார்ட் இல்லை. ஓகே, நான் வந்துட்டு 4 க்ளோவர் இதை கொடுத்தேன் அவருக்கு. ஸோ என்கிட்ட இல்லையே, அவரை அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணியாச்சு. ஸோ இது அவருக்கு மறுபடியும் போகும், அவர் வர வழி இல்லாமல் இதை தந்தை மறுபடியும் போடுவார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 3 இருக்கு. ஓகே, நான் 3 போடுறேன். ஸோ இந்த கார்டு வந்துட்டு விளையாடி முடிஞ்சு. ஓகே, அந்த கார்டு முடிஞ்சு. ரைட், இப்போ அவரை டர்ன், அவராக கூடையாக போட்டிக்கார். நம்பர் வந்துட்டு அவராக கூட. ஓகே, ஸோ அவர் மறுபடியும் ஹார்ட்டை போடுவார். ஸோ என்கிட்ட வந்துட்டு ஹார்ட் இல்லை. ஸோ நான் இதால் மறுபடியும் அட்டாக் பண்ணுவேன். ஸோ அவர் மறுபடியும் இதை போடுவார். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த க்ளோவர் 5 இல்லை, அந்த இதுவும் நான் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் காட்டை கழிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த கிங்கால் வந்துட்டு அட்டாக் பண்ணுவேன். ஸோ அவர் மறுபடியும் இந்த கிங்கை போடலாம். போட்டாருண்டா வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அந்த கிங் இல்லை. ஸோ அந்த 4ஆல் அட்டாக் பண்ணும். மறுபடியும் இந்த காட்டை அவர் தான் போகும். மறுபடியும் வந்து அவர் 4 போட்டாருண்டா நான் 2 டைமண்டில் போனேன். ரைட், இப்போ நானும் வந்துட்டு மெச்சு விட்டு கழிஞ்சிட்டேன். ஸோ இவர் தான் கடைசியாக ஃபைனலாக கார்டு மிஞ்சிரிக்கிற ஆள் தான் வந்துட்டு டொங்கி. ஓகே, அவர் தான் நாங்கள் வந்து இந்த கார்ட்ஸில் இந்த கார்டு கேமில் வந்துட்டு லூசர். ஸோ அவரை தான் நாங்கள் டொங்கின்னு சொல்கிறோம். இப்படி தான் இந்த கார்டு கேம் வந்து விளாட்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.